ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் போக்க முகந்து கொண்டு தேரே ஓழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து பாழிகன் தோளுடி பாபன கையில் ஊழி முதல்வன் உருவம் போல் மே கருத்து பாழிக தோளுடி பாபன கையில் ஆழி போல் நீ வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல். ஆழி போல் நீ வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல். வாழ உலகினில் பேதிடாய் நாகலும் மார்கழி நீராடு மகிழ்ந்தலும் எம்பாவாய். வாழ உலகினில் பேதிடாய் நாகலும் மார்கழி நீராடு மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா. ஆழிமழை கண்ணா என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மழை கடவுள் வர்ண பகவானை மழை பொழியுமாறு வேண்டுகிறாள். மழை கண்ணா, நீ உனது கையில் எதையும் மறைத்து வைத்து கொள்ளாமல் வள்ளல் போல மழை பொழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறாள். அந்த மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்று பெருமாளின் அம்சத்தை ஒப்பிட்டு பட்டியலிடுகிறாள். மழை கண்ணா, நீ முதலில் கடலுக்கு செல்வாயாக. அந்த கடலுள் புகுந்து நீர் முழுவதையும் முகந்து ஆவியாக்கி வான் நோக்கி எடுத்து செல். திருமாலின் கரிய மேனி போல் நீ திரண்ட கருத்த மேகமாகிவிடு, கார்மேக கண்ணன் போல. பின்னர் வலிமை பொருந்திய அழகிய தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் விளங்கும் சக்கராயுதம் போல ஒளி பொருந்திய மின்னல் கொடு. பத்மநாபனின் மற்றொரு கையில் விளங்கும் சங்கு போன்று அதிர்ந்து முழங்கும் இடியை கொடு. சற்றும் தாமதியாமல் இந்த உலகம் வாழவும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் மார்கழி நீராடவும் பெருமாளின் கையில் உள்ள சாரங்கம் எனும் வில் தொடுத்த அம்பு மழை போல மழை பொழிந்துவிடு என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறாள். ஓம் நமோ நாராயணாய.